சிவன் வாழும் வெள்ளியங்கிரி மலையில் நடக்கிற மர்மங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளியங்கிரி மலையில் ஆதி மனிதர்கள் ரொம்ப நல்லா வசிச்சு வராங்க. அந்த மனிதர்களை இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. அப்படி பார்த்தாங்கன்னா அவங்கள தூக்கிட்டு போயிடுவாங்க. காரணம், அந்த ஆதி மனிதர்கள் இது வரைக்கும் எப்பவுமே குழந்தையை பற்றிக்க மாட்டாங்க. இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு வராங்க பார்த்தீங்கன்னா அவங்கள தூக்கிட்டு போய் அவங்கள குழந்தை மாதிரி வளர்த்து அவங்களோட ஆளாக மாற்றி அவங்க கூட இருக்க வச்சுப்பாங்க. இப்படி தான் அவங்களோட கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டு போகுது. ஒருவேளை அந்த ஆதி மனிதர்கள் யாராவது பார்க்குறாங்களோ அவங்கள தூக்கிட்டு போயிடுவாங்களாமா. ரெண்டாவது, சிவனோட நடமாட்டம். இந்த மலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமான ஒரு ஆண் ஒருத்தர் ஒரு மாதிரி கிழிஞ்ச துணியை போட்டுக்கிட்டு அடிக்கடி நடந்து போகிறதா சொல்கிறாங்க. அந்த ஆண் பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப கருப்பாக, கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு குச்சோட ரொம்ப உயரமாக இருந்தாராமா. சாதாரண மனிதன் மாதிரி கிடையாதாமா. அவர் தான் சிவன் சொல்லிட்டு பல பேரால் சொல்கிறாங்க. அந்த மனிதன் நடந்து போகும்போதெல்லாம் திடீர்னு மறைஞ்சு போதும், திடீர்னு மாற்று பின்னாடி போய் அப்படியே மறைஞ்சு போதும் பல கதைகள் இருக்குது. வரும்போது எல்லாமே அந்த மலையில் பயங்கரமான இருட்டும் மழையும் வந்திருக்காமா. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த மலையில் ஏறுற பல பேர் இறந்துட்டு இருக்காங்க. இந்த மலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கடினமான மலை. இருந்தாலும் பல மக்கள் இந்த மலை ஏறிட்டு தான் இருக்காங்க. அதில் ஏறுற பல பேர் வருஷம் இறந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி இறந்தாலும் இறக்குறது அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே அந்த மலைக்கு போகிறத நிறுத்தவே இல்லை. எல்லாரும் போய்கிட்டு தான் இருக்காங்க. இது இன்னமும் ஒரு மர்மமாக இருக்குது. நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளியங்கிரி மலை இருக்கிற சிவன் சோகத்தில் உட்காந்துருக்காரு. ஆமாம்,